ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Asus ROG Phone 2 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னெல்லாம் கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்னெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அதோட ப்ரைஸ் லிஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பில்லுன்னு வந்து பார்க்கும்போது வந்து ROG 1ஓட வந்து ROG 2 வந்து கொஞ்சம் ஃபோன் 2 வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன்னா அது டிஸ்பிளேயோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சார்ஜிங் வென்ஸ் இருக்குது, ஒரு குவாட் மைக் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இருக்கிற ஃபோன்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் லவுடாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேப்பர் கூலிங் வென்ஸ் இருக்குது. ஆனால் லாஸ்ட் டைமோட இந்த டைம் வந்து சைஸ் வந்து கூட்டியிருக்காங்க. ஸோ அடுத்து 2 சார்ஜிங் போர்ட் இருக்குது. இதில் வந்து 2 சார்ஜிங் போர்ட்டுன்னு சொல்லும் போது வந்து ஒரு டைப் சி போர்ட்டு அப்புறம் வந்து ஒரு USB 3 Gen 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட டிஸ்பிளே வந்து ஒரு 6.59 இன்ச் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே. ஸோ ஃபுல் ஹெச்டின்னு சொல்லும்போது வந்து இதோட வந்து ரெஃப்ரெஷ் ரேட் எந்த அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 90 Hz கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 120 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ அது செட்டிங்ஸில் போய் நீங்கள் மாற்றவும் செஞ்சுக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60, 90 இல்லை 120 உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு டிஸ்பிளேல ஒரு நல்ல இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கேமிங் ஃபோனுன்றனால வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். இந்த வந்து நீங்கள் கேம் விளாடும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப இதாகவும் இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட ப்ரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 48 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. லென்ஸ் 48 மெகாபிக்சல்னால் வந்து சோனி IMX f1.8 லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு செகண்டரி கேமரா வந்து 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு 125 டிகிரி அல்ட்ரா வைடு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே ஃப்ரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 24 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கேமிங் ஃபோனுன்றா நீங்கள் வந்து கேமராவில் வந்து நீங்கள் அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு தான் இருக்கும். பட் ஆனாலுமே வந்து அவங்க வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட சிப்செட் வந்து பார்க்க போகிறோம். சிப்செட் வந்து Snapdragon 855 கொடுத்துருக்காங்க. Snapdragon 855 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 8 கோர் கைரோ 485 கொடுத்துருக்காங்க. இது அப் டு 2.96 GHz வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 15% வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு ஜிபி வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜிபின்னு சொல்லும் போது வந்து Adreno 640 யூஸ் பண்ணியிருக்காங்க. Adreno 640 ஒரு கேமிங் ஜிபியூ தான் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கேமிங்காக இது பண்ணது ஒரு ஃப்ளாக்ஷிப்னு சொல்லலாம், ஒரு ஃப்ளாக்ஷிப் ஜிபியூன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி ஒரு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த 2 போர்ட்னு நான் சொன்னேன் இல்லையா, 2 போர்ட் சார்ஜிங் போர்ட்டுமே வந்து 30 வாட் கெப்பாசிட்டியோட இருக்குது. 30 வாட் கெப்பாசிட்டி. பட் ஆனால் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 வாட் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீன்ஸ் ஒரு ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வேணால் அந்த மாதிரி சின்ன விஷயத்த வந்து இது பண்ணியிருக்காங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மோட் அப்படின்னா வந்து எப்படி ஒரு டெம்பரேச்சர் லெவல்ஸ் வந்து நீங்கள் அதில் உள்ளே போய் நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு ஜிபியோட ஃப்ரீக்வன்சியை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மர் கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்மர் கிரியேட் வந்து கேமிங் கன்சோல்ஸை வந்து செட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ROG 1லையும் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் ROG 2வில் வந்து ஒரு பெட்டர் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். பட்டன்ஸ்லாம் கிடையாதுங்க. ட்ரிகர்ஸ்னால் வந்து நீங்கள் கேமிங் ஆம்பிருந்தீங்கன்னா தெரியும், ஜாய்ஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே இது இருக்கும், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பட்டன்ஸ் கிடையாது. பட் வந்து சென்சிட்டிவ் வச்சு ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வந்து பெட்டர் சென்சிட்டிவ் கையை வச்சுக்கிட்டே விளாண்டுக்கலாம். பட் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும் போது தான் அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ROG 1ல் இருக்க எந்த ஆக்சசரிஸும் வந்து ROG 2ல் வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ROG 2ல் இருக்க ஆக்சசரிஸ் வந்து எல்லாத்துலேயும் வந்து எல்லா ROG சீரீஸில் வர இதை வந்து செட் ஆகிற மாதிரி வந்து பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசூஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஆக்டிவ் கூலர்ஸ் வந்து அட்டாச் பண்ணலை. ஸோ லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி இந்த வாட்டி பண்ணலை. ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து சில இதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இது ஒன்று. ஸோ இதோட வந்து என்னென்ன வேரியன்ஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8GB 128GB வேரியன்ட்லையும் ஒரு 12GB 512GB வேரியன்ட்லையும் வருது. ஸோ இப்போ வந்து விட்டுருக்க வந்து 8GB 128GB வேரியன்ட் தான் விட்டுருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 37,999, அதாவது 37,999 ஸோ இன்னும் 12GB ரேமோட ப்ரைஸ் 12GB 512GBயோட
அந்த வேரியண்ட்டோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு இருக்கும். நான் வந்து 59,999 அதான் 59,999 ரூபா. ஸோ இந்த ஃபோனை பற்றி அவ்வளோதான். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.